தமிழுடன் கலந்து பேச்சிலே சிறந்து தருகிறேன் விருந்து. அன்னையாய் தந்தையாய் அரவணைத்து காக்கின்ற அறிவு சுடர் ஏற்றும் ஆசான்களை வணங்கி மோசமாய் போய்க் கொண்டிருக்கும் நாட்டையும் வீட்டையும் காட்டையும் காக்க ஊழல் எனும் பூட்டை உடைத்து தேசத்தை வளமையாக மாற்ற வரிசையில் நிற்கும் காளையர்களே கன்னியர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் ஆகட்டும் என்று சொல்லி ஏற்றுக்கொண்ட தலைப்பில் ஏற்றி பேச வந்திருக்கிறேன். தாருங்கள் தங்கள் கவனங்களை. சுதந்திர தின விழா என்பது நம் இந்திய திருநாடு அந்நியனின் ஆதிக்கப்படியிலிருந்து கட்டவிழ்க்கப்பட்டு விடுதலை பெற்ற நாள் நினைவு கூறும் வகையில் நம் பாரத பிரதமர் அவர்கள் நம் அழகிய மூவர்ண கொடியை செங்கோட்டையில் ஏற்றி உரையாற்ற நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்னையில் ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்றி அனைத்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அரசு வளாகங்களிலும் கொடியேற்றி இனிப்பும் போட்டிகளுக்கு பரிசும் வழங்கப்படும் விழாவே சுதந்திர தின விழா. சும்மா கிடைத்து விட்ட இந்த சுதந்திரம் எத்தனை போராட்டங்கள், எத்தனை கசையடிகள், எத்தனை உயிர் தியாகங்கள் அத்தனைக்கும் முற்றுப்புள்ளி வைத்து 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள் சுதந்திரம் என்ற காற்றை மலர செய்து சென்றனர். தீபகற்ப நாடான நம் இந்திய திருநாட்டில் சுதந்திரம் என்ற காற்றை சுவாசிக்க காந்தியடிகள், வல்லபாய் பட்டேல், கொடிகாத்த குமரன், கப்பலோட்டை தமிழன், ஜான்சி ராணி, காமராஜர் என பலர் பாடுபட்டனர். நாம் எல்லோரும் ஒரே மரத்தின் கிளை என்றார் காந்தியடிகள். அவர் கூற்றை மெய்வித்து காட்டுவோம். இளைஞர்கள் முடியாதது எதுவும் இல்லை. வருங்கால இந்தியாவை வளமான இந்தியாவாக மாற்றுவோம். சுதந்திரத்தை போற்றுவோம். வாழ்க பாரதம். வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.